காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி 230க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. சமாஜ்வாதி 33 இடங்களிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 29 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக 21 இடங்களிலும், உத்தவ் தாக்கரே சிவசேனா 10, சரத் பவாரின் தேசிய காங்கிரஸ் 7 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. ராஷ்டிரிய ஜனதா தளம் 4, ஆம் ஆத்மி 3, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 3 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளது. வயநாடு மற்றும் ரேபரேலி தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளார். கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி ஆகிய 2 தொகுதிகளில் அவர் போட்டியிட்டார். இதில் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி சுமார் 3,80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். வயநாடு தொகுதியில் 3,64,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி வயநாடு மற்றும் ரேபரேலி தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். எந்த தொகுதியை வைத்து கொல்லப் போகிறேன், எதில் ராஜினாமா செய்ய போகிறேன் என்பதை இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும், மக்கள் மற்றும் தலைவர்களிடம் கருத்துக்களை கேட்ட பிறகு முடிவெடுப்பேன் என்று கூறினார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறதா அல்லது எதிர்க்கட்சி வரிசையில் அமரப் போகிறதா என்பது குறித்து நாளை முடிவு செய்யப்படும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வந்த நிலையில் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இந்தியாவின் சுதந்திரமான அமைப்புகள் அனைத்தும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவால் கைப்பற்றப்பட்டு இருந்ததாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, இந்திய அரசியல் சாசனத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுவதற்காகவே இந்த தேர்தல் நடைபெற்றது என்றும் குறிப்பிட்டார். பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் நாட்டை ஆள்வதை தாங்கள் விரும்பவில்லை என நாட்டு மக்கள் மிக தெளிவாக தீர்ப்பு வழங்கியுள்ளனர் என்றும் அவர் கூறினார். சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் உள்ளிட்ட தலைவர்களின் ஆதரவை பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறதா அல்லது எதிர்க்கட்சியாக அமரப் போகிறதா என்பது குறித்து நாளை நடைபெறும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். டெல்லியில் காங்கிரஸ் அலுவலகத்தில் கட்சி தொண்டர்கள் மேளதாளங்களுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களவைத் தேர்தலில் 90க்கும் மேற்பட்ட இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற நிலையில் டெல்லியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்தனர். வாக்கு எண்ணிக்கை நிலவரம் வரும் சமயத்தில் கோஷங்களை எழுப்பி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து மேளதாளங்களுடன் நடனமாடி மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணியில் சேராத 5 கட்சிகள் இந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்துள்ளன. அதிமுக, ஒய்ஆர்சிபி, பிஜு ஜனதா தளம், டிஆர்எஸ் மற்றும் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட 5 கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தலில் கடும் தோல்வியை சந்தித்துள்ளன. இவர்கள் ஏதேனும் ஒரு கூட்டணியில் சேர்ந்திருந்தால் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கலாம் என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தேசியவாத காங்கிரஸ் தலைவரும் இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவருமான சரத் பவார் தேசிய அளவில் முக்கிய கட்சிகளின் தலைவர்களுடன் தொலைபேசியில் பேசி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி 230க்கும் அதிகமான தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. இதனால் பிற மாநில கட்சிகளுடனும் பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைக்க இந்தியா கூட்டணி முயற்சி செய்து வருகிறது. இதற்காக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மற்றும் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் ஆகியோருடன் இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவரான சரத் பவார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரிடம் தொலைபேசியில் பேசியதாக வெளியான தகவலுக்கு சரத் பவார் மறுப்பு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ராமருக்கு பின்னடைவு என்ற பதிவு சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ராமாயணம் தொடரில் ராமராக நடித்த அர்ஜுன் கோவில் பாஜக சார்பில் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் தொகுதியில் போட்டியிட்டு வாக்கு எண்ணிக்கையில் பின்னடைவை சந்தித்தார். இதையடுத்து ராமருக்கு பின்னடைவு என்ற பதிவு சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதனிடையே ராமர் கோவில் அமைந்துள்ள அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் அவதேஷ் பிரசாத் வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் முடிவுகளில் பாஜகவிற்கு தனி பெரும்பான்மை கிடைக்காததால் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 4,390 புள்ளிகள் வீழ்ச்சியடைந்துள்ளது. மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் 72,079 புள்ளிகளாக இன்று ஒரே நாளில் 5.74% அதாவது 4,390 புள்ளிகள் சரிந்துள்ளது.
தேசிய பங்குச்சந்தையின் நிஃப்டி 1379 புள்ளிகள் சரிந்து 21,884 ஒரே நாளில் 5.93% சரிந்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் ஒரே நாளில் ஏற்பட்ட அதிகபட்ச வீழ்ச்சி இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று ஒரே நாளில் பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு 17 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மும்பை பங்குச்சந்தையில் பதிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து பங்குகளின் மொத்த மதிப்பு நேற்று 412 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. இன்று 395 லட்சம் கோடி ரூபாயாக சரிந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.